பெந்தேகோஸ்துனா சபை பிரிவு கிடையாது. பெந்தேகோஸ்துனா கிரேக்க மொழியில் 50ன்னு அர்த்தம். 50. இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள். இந்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாய் பூமிக்கு வரல, முதல் முறையாய் எல்லா மனுஷர் மேலேயும் ஊற்றப்பட்டார். அவர் பூமியில் ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறார். ஆதி ஆகமத்தில் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் ஜலத்தின் மேலே அன்னையிலேருந்தே பரிசுத்தானவர் இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ பெந்தேகோஸ்தேங்கிறது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இறங்கின ஒரு நாள். அல்லேலூயா. அது இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாளில் வந்தபடினாலே அந்த அனுபவத்தை, பரிசுத்தானவர் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை என்னென்னு சொல்லிட்டாங்க எல்லாரும், பெந்தேகோஸ்தேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அதை சபைகளுக்கு, பிரிவுக்கு, ஸ்தாபனங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் பண்ணுற அட்ராசிட்டி பயங்கரம். பெந்தேகோஸ்தேன்னு வச்சுக்கிட்டு பரிசுத்தானவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சொல்கிறேங்க நீங்கள், பெந்தேகோஸ்தேன்னு பேர் வைக்கிறதுனாலேயே நம்ம ஒன்றும் பரலோகத்துக்குரியவர்கள் கிடையாது. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்குரியவர்கள். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறின நாள் பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தேங்கிறது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இறங்கின ஒரு நாள். அல்லேலூயா.